அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மாசி மாதம் வளர்பிறை நவமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நவமி திதி, குறிப்பாக ராம நவமி மற்றும் நவராத்திரி நவமி அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. இது ஸ்ரீ ராமபிரானின் அவதார தினமாகும். இந்த நாளில் கலைகளினுடைய தொடக்கம், காவல் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாள் மற்றும் நவராத்திரியின் இறுதி நாள். சாபங்கள் மற்றும் தடைகளை நீக்கும் மகா சண்டி ஹோமம் செய்ய சிறந்த தினமாகும். விஷ்ணு பெருமானின் 7வது அவதாரமான ஸ்ரீ ராமபிரான் தசரதர் கௌசலை தம்பதியருக்கு மகனாக பிறந்த நாள். இது வசந்த நவராத்திரியின் ஒரு பகுதியாக இருக்கிறது. குறிப்பாக இது சித்திரை மாதத்தில் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. ராமரின் தர்மம், பக்தி, உண்மையை போற்றும் நாளாகும். பொதுவாக புதிய கலைகள், தற்பாக்கு கலைகள், ஆயுதம் எடுப்பதை தொடங்க அஷ்டமி நவமி திதிகள் உகந்த நாளாக கருதப்படுகிறது. நவமி திதியில் காவல் தெய்வ வழிபாடு, எல்லை தெய்வ வழிபாடு மற்றும் தெய்வங்களுக்கு உயிர் பலி கொடுத்தல், முக்கியமாக தேய்பிறை நவமியின் மகா சண்டி ஹோமம் செய்வது சாபங்கள் மற்றும் தடைகளை நீக்கும். ஸ்ரீ ராம நவமி அன்று விரதம் இருந்து ராம சரித்திரத்தை படிப்பது சிறப்பு. ஏகாதசி போலவே உடல் நலம் குறைந்தவர்கள் நீர், பால், பழம் உட்கொண்டு விரதம் கடைபிடித்து கொள்ளலாம். முக்கியமாக இந்த 9வது நாள் நவமி ஆகும். சரஸ்வதி தேவியை வழிபடும் சிறப்பு நாளாகும். சித்தரித்திரை தேவியை வழிபடும் நாளாகவும் கருதப்படுகிறது. அஷ்டமி நவமியில் தொட்டது துலங்காது என்று ஒரு பழமொழி இருந்தாலும் ஆன்மீக ரீதியாகும் சிறப்பு வழிபாடுகளுக்கும் மிகவும் உகந்த நாளாக இந்த நவமி கொண்டாடப்படுகிறது. நவமி என்று சொன்னாலேயே பரம்பொருள் விஷ்ணு பெருமானுடைய அவதாரமான ராமபிரான் தான் நினைவுக்கு வருவார். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், தாய் தந்தையர் மற்றும் அண்ணன் தம்பிகளுடைய எவ்வாறு இருக்க வேண்டும், எதிரிகளுடைய கொட்டத்தை அடக்க வேண்டும் என அந்த அவதாரத்தில் சொல்லியிருப்பார்கள். இந்து மத சாஸ்திரங்கள்படி திதிகள் 15 உள்ளன. இவைகள் கிருஷ்ணபட்சம், சுக்லபட்சம், அதாவது வளர்பிறை, தேய்பிறை என 2 விதமாக கடைபிடிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு. இவற்றில் நவமி திதி மட்டும் எந்த ஒரு நல்ல காரியத்தும் செய்வதை தவிர்த்து விடுவது பல காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் வழக்கத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த திதிகளில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும், அந்த இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்பதை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். நவமி என்பது சந்திர பகவானின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட கால கணிப்பு முறையில் 15 தினங்களுக்கு ஒரு முறை வரும் நாளாகும். நவமி தினங்களில் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார்கள். இந்த நாட்களில் துவங்கப்படும் காரியங்கள் எளிதில் முடிவிற்கு வராமல் இழுபறியான நிலையிலேயே இருக்குமான் என்பது நம்பிக்கை. நவமியில் சுப காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்பது அனைவருக்குமே தெரியும். ஆனால் இந்த நாட்களில் என்ன காரியங்கள் செய்யலாம், எந்த தெய்வத்தை வழிபட்டால் நன்மைகள் கிடைக்கும் என்பதை பலருக்குமே தெரியாமல் தவித்து வருகிறார்கள். அதேபோல நவமி திதியில் தசரதர் கௌசலை தம்பதியருக்கு மகனாக பிறந்த ராமபிரான் அன்றைய தினம் ராம நவமியாக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரும் 9வது நாள் நவமி ஆகும். நவமி திதியில் தான் ஸ்ரீ ராமபிரான் அவர்கள் அவதரித்தார். தெய்வ அவதாரமாகவும் மிக பெரிய மன்னனின் மகனாக இருந்த போதிலும் அவர் பட்ட துயரங்கள் எல்லாம் இந்த ராம நவமியான அந்த நவமி நாட்கள் பிறந்ததுதான் என நம்புகிறார்கள். எனவே நவமி திதி என்பது ஒரு ஆன்மீக காரியங்களுக்கு ஒரு முக்கியத்துவமாகும். நவமி திதியில் நல்ல காரியங்கள் தொடங்கப்படுவதில்லை. ஆனால் நவமி திதி தெய்வீக காரியங்களுக்கு ஏற்ற நாளாகும். குறிப்பாக தீட்சை பெறுவதற்கும், மந்திரங்கள் சொல்லுவதற்கும், மந்திர உபதேசம், ஹோமங்கள் ஆகியவை செய்வதற்கும், எதிரிகளிடையே சண்டைக்கு செல்வதற்கும் நவமி திதி ஏற்றதாகும். அதேபோல் எதிரிகளுக்கு எதிராக வழக்கு தொடுக்க, ஆயுதங்கள் பயன்படுத்த, எதிரிகள் மீது போர் தொடுக்க போன்ற காரியங்கள் நவமி திதியில் செய்வது சிறப்பான பலனை தரும்.
தெய்வங்களுக்கான நீண்டகால வேண்டுதல்களையும் இந்த நாள் நிறைவேற்ற வேண்டும். பொதுவாக நவமி நாட்கள் செய்யும் காரியங்கள் இழுபறியாக இருக்கின்றன. அஷ்டமி நவமி திதியில் எதிர்மறையான எண்ணங்களை தோற்றுவிக்கும் என சொல்லப்படுகிறது. ஜாதகத்தில் குரு பலவீனமாகவோ தோஷத்துடனோ இருந்தால் நவமி என்று சண்டி ஹோமம் செய்வது சிறப்பான பலனை தரவல்லது. நவமி திதியில் செய்யப்படும் சண்டி ஹோமத்தால் சாபங்கள் தடைகள் விலகும், லக்ஷ்மி கடாட்சம் நிறையும், பகைவர்களும் நண்பர்களாக மாறுவார்கள். நவமி திதி தெய்வங்களுக்கு உயிர் பலி கொடுத்தல், காவல் தெய்வ வழிபாடு, எல்லை தெய்வ வழிபாடு போன்றவற்றை தாராளமாக செய்யலாம். நவமி திதி நாளில் வரும் எதிரிகள் மற்றும் போட்டியாளர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுத்தால் நமக்கே கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். மேலும் நவமி திதி நாளில் அன்னை சரஸ்வதி தேவியை வணங்கி வேலையில் ஈடுபட்டால் அனைத்து காரியங்களும் சுபமாக நடைபெறும். போர்க்கலைகள் கற்பதையும் இந்த நாள் துவங்கும் போது சிறப்பான பலன்களை தரவல்லது. குறிப்பாக இந்த நவமி என்று சொன்னாலேயே அது மாபெரும் சிறப்பம்சத்தில் இருக்கக்கூடியதுதான். நவமி என்றால் ஒரு அன்று ராமபிரானை வழிபட்டு மனதில் இருக்கக்கூடிய அந்த நற்காரியங்களை அனைத்தையும் நாம் நிலைநாட்ட வேண்டும். சிவபெருமான் பூலோகத்தில் இருக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் தேவையான அடிப்படை சக்திகளை பாகுபாடு இல்லாமல் வழங்க சூரியன் சந்திரன் இருவரும் தனி காலக்கணக்கை உருவாக்கினார். அதன்படி சூரியனும் சந்திரனும் தங்கள் பணியை செய்து வந்தனர். சிறு காலத்திற்கு பின்பு சந்திரன் தனது பணியை சரியாக செய்யாமல் அவ்வப்போது ஏமாற்றம் தொடங்கினார். இதனால் பூலோகத்தில் இருக்கும் உயிரினங்கள் சந்திரனிடமிருந்து தங்களுக்கு தேவையான சக்தி கிடைக்காமல் துன்பம் அடைந்தன. இதனை அடைந்த பரம்பொருள் சிவபெருமான் சந்திரனை அழைத்து பணியை ஒழுங்காக செய்யும்படி அறிவுறுத்தினார். சந்திரனோ, இறைவா, என்னுடைய தொடர்பணிக்கு இடையில் அவ்வப்போது சிறிது ஓய்வு தேவைப்படுகிறது. ஓய்வு இருந்தால் மட்டுமே தனது பணியை சிறப்பாக செய்ய முடியும் என்றார். இறைவனும் அதற்கு ஒப்புக்கொண்டார். அதன் பிறகு சந்திரனின் பணி காலத்தில் சில மாற்றங்களை செய்தார் சிவபெருமான். சந்திரன் பணியின் இடையில் சிறிது நேரம் ஓய்வெடுத்து கொள்ள அனுமதி வழங்கியதுடன் பணி நேரத்தில் ஏமாற்றாமல் இருக்க சந்திரன் பணியை பார்வையிடுவதற்காக சிலரை நியமிக்கும் முடிவு செய்தார். அதற்காக 16 பேரை தோற்றுவித்து அவர்களுக்கான பணி நேரத்தை சமமாக பிரித்து கொடுத்து புதிய காலக்கணக்கை உருவாக்கினார். அதன் கணக்குப்படி சந்திரனும் ஒரு நாள் முழுவதும் எந்த பணியும் இல்லாமல் முழு ஓய்வு கொடுக்கப்பட்டது. சந்திரன் ஓய்வுக்கு யாரும் இடையூறு செய்யாமல் பார்த்து கொள்ள ஒருவரை நியமித்து அவருக்கு மறைமதி, அதாவது அமாவாசை என பெயரிட்டார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.